ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி தான், தெரு ஓரத்தில் சென்று கொண்டிருக்கிற செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி தான், அதனை பிடித்தவங்களுக்கு ஆண்மையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் வரும் பார்த்துடுங்க. இது ஆனால் ஒரு செல்ல பிராணி வந்து யாருங்க வீட்டில் உள்ளனும் தெரியல, ரோட்டோரமாக நடந்து வந்திருக்கும் போது காரில் அடிபட்டு தான் விழுந்துனான்னு தெரியலை, இல்லை அது நோயுற்று இறந்து போச்சுனான்னு தெரியலை, தன்னிச்சையாட்டு அப்படியே ரோட்டு ஓரமாட்டு ஒரு நாய் வந்து செல்லப்பிராணி வந்து படுத்து அப்படியே கிடந்தது. எனக்கு காலையில் வந்து வேலைக்கு நாகர்கோயிலுக்கு போக வேண்டியிருந்து அந்த காரணத்தினால இது நான் 8 மணியே கிளம்பிடும், 9 மணிக்கு ஏதோ வந்து அதில் படுத்துருந்துன்னு சொன்னாங்க. அது படுத்த இடத்துலே அது கொஞ்ச நேரத்தில் இறந்துருக்கு. ஆனால் ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு அதை போகிறாங்களே தவிர யாருமே ஒரு நல்ல மனசோட அதை வந்து அடக்கம் செய்யணும், ஒரு குண்டு தோண்டி அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களும் யோசிக்கலை, தெருவில் உள்ளவங்களும் யோசிக்கலை. அதை ஆனால் வேடிக்கை பார்த்து போயிட்டே இருந்தாங்க. இந்த காரு பைக்கில் எல்லாம் வரவங்க அது தூங்குதாயிருக்குன்னு தான் கண்டிப்பாக நினச்சிட்டு போயிருப்பாங்க. மற்றபடி நம்ம ஊரில் உள்ளவங்க யாருமே அதை கண்டுக்கிடாதீங்க. நான் வந்து 5 மணி 5:30 மணி இருக்கும் சாயங்காலம் வரும்போதும் அது அப்படியே படுத்து அப்படியே இருந்துங்க, மக்கள் எல்லாம் மொச்சிட்டு இருந்துங்க. அப்படியே இருக்கும்போது லைட்டாக ஒரு ஸ்மெல் வர தொடங்குச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்துங்க மனசுக்கு. ஆண்கள் உள்ள ஊரா இல்லை ஆண்கள் இல்லாத ஊரான்னு சொல்லிட்டு அப்படி மனசில் யோசிச்சுட்டு ஒரு குண்டை வந்து தோண்டி இங்கே வாய்க்கால் பகுதியில் ஒரு குண்டை கொஞ்சம் ஆழமாக தோண்டி செல்லப்பிராணியை எடுத்து அப்படியே அதில் வந்து அடக்கம் பண்ணிட்டேங்க. 2005 ஒரு சுனாமி வந்தது. அந்த நேரத்தில் கடலுக்கு எல்லாரும் இறந்து போனாங்கன்னு சொன்னோன்னா வேகமாக போனாங்க. நம்ம உறவினர்கள் இருப்பார்கள், சொந்தங்கள் இருப்பார்கள்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போனாங்க. ஆனால் தேடி போனவங்களில் இறந்தவங்கள தூக்கி அவங்க பணத்தை என்ன செய்தாங்கன்னு சொன்னால் சிலர் பாதுகாத்துட்டே இருந்தாங்க. இந்த மீட்பு படையினர் எல்லாரும் இறந்தவங்க உடலை எடுத்து தனியாக பிரித்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் சிலவங்க வந்து இறந்தவங்க உடம்புல என்னங்கிற உடைமைகளில் என்னெல்லாம் தாலி செயின், அந்த செயின், இந்த செயின், கை கால்களில் இருக்கிறது எல்லாத்தையும் கலட்டி எடுக்கங்கன்னே போனாங்கங்க. தங்க சங்கிலி நாக்கி இருந்திருப்பி அந்த சங்கிலிய கலத்தையாவது ஒரு ஆள் திரும்பி பார்த்துருக்கோம். எதுவுமே இல்லாத அனாதையாக இருந்ததுனால பணமாட்டே ரோட்டு சைடில் அப்படியே படுத்து கிடந்துட்டுங்க. காட்டு பக்கமாக இருந்தால் கூட பரவாயில்லை, காட்டில் அது இறந்து அப்படியே போயிட்டுன்னு நினைக்கலாம். நிறைய வீடுகள் இருக்குங்க. இந்த புறம் எல்லாரும் மனசாட்சி இல்லைங்க. நாய்க்கு கழுத்து நிறைய பொண்ணு இருந்திருப்பி அதை பறக்கவாது 5 பேர் வந்திருப்பாங்க, கூட்டம் கூடியிருப்பாங்க. எப்படியோ குண்டை தோண்டி முடிச்சுட்டு கையில் 2 கவர், பிளாஸ்டிக் கவர் அணிஞ்சு அதுக்கு 4 கால்லையும் மெதுவாக தூக்கி கொண்டு வந்து அதை அடக்கம் செய்து முடிச்சுட்டேங்க. என்ன செய்கிறது, நாடு இப்படி தாங்க இருக்குது. உண்மையை சொல்ல போனால் எனக்கு கஷ்டமாக இருந்துங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் அந்த செல்லப்பிராணியை எடுத்து அடக்கம் செய்யாமல் அதை உத்து பார்த்து அப்படியே பார்த்துட்டு போனாங்க. சில குழந்தைகள் வந்து பயந்து அப்படியே லைட்டாக இந்த சைடு வாக்கில் ஓடிட்டாங்க, ஏதோ தூங்கிட்டு கிடக்கான்னு நினச்சிட்டு கூட. அவங்களுக்கு வந்து ஸ்மெல் அடிக்கும்போது அந்த ஸ்மெல்லை வந்து மூக்கை பற்றிட்டு குழந்தைகள்லாம் ஓடுறாங்க. யாருமே யோசிக்கலை. 2 நாளெல்லாம் அப்படியே இருந்தால் அதுக்கு ஸ்மெல் வந்து வீட்டில் இருக்கக்கூட முடியாது. சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருமே உத்து பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர யாருமே அதை ஒரு குண்டு தோண்டி அதை அடக்கம் செய்ய யாருமே முன் வரல. பார்த்துடுங்க, மனசு கஷ்டமாக இருந்து. என்னத்த மனுஷங்க இப்படியும் மனுஷங்க நாட்டில் இருக்க தான் செய்யாங்க. என்னத்த சொல்ல.
நேற்று சம்பளம்